ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இன்று இரவோடு இரவாகவே இந்த அப்பன் முருகனின் வாக்கை நீ கேட்டுவிட்டால் நாளை விடியல் நிச்சயம் உனக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷ விடியலாகவே இருக்கும். எது உன்னை நோக்கி வந்தாலும் அதை மனதார முழுமையாக ஏற்றுக்கோ. எது உன்னை விட்டு போனாலும் அதை அப்படியே போகட்டும்னு விட்டுவிடு என் செல்வமே. ஏன்னா இந்த உலகம் எப்போது எந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தும், எது உன்னை விட்டு எடுத்துட்டு போகும்னு சொல்ல முடியாது. நீயும் நடக்காத விஷயத்தை நினச்சி கவலைப்படவும் வேணாம், நடந்து முடிஞ்சது ஏன் இப்படி நடந்துச்சுன்னு நினச்சி வருத்தப்படவும் வேண்டாம். வாழ்க்கை என்பது நீ எதிர்பாராத நேரத்தில் நீ எதிர்பார்க்காத பல விஷயங்களை நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமா இருக்கு. வாழ்க்கையின் போக்கை நீ எதிர்கொண்டுதான் புரிஞ்சுக்க முடியும். உன்னை அழ வைத்தவர்கள் முன்பாக நீ அழுதுகிட்டே இருக்கிறது வாழ்க்கை கிடையாது. உன்னை அழுக வைக்கணும்னு நினைக்கிறவங்க முன்பாக, ஏற்கனவே அழுக வச்சு வேடிக்கை பார்த்தவங்க முன்பாக சிரிச்ச முகத்தோட நிமிர்ந்த நெஞ்சோட திமிரா சந்தோஷமா கடந்து போவது தான் வாழ்க்கை. யாரா இருந்தாலும் அவங்கள ஜெயிச்சு அவங்க முன்னால நீ தைரியமாக உலாவர வேண்டும் என் செல்வமே. உன்னை ஒருத்தர் கஷ்டப்படுத்திட்டு கவலைப்படுத்திட்டு அவங்க சந்தோஷமா வாழும்படி விட்டுறக்கூடாது. அதுக்காக அவங்கள போய் பழிவாங்கன்னு சொல்ல மாட்டேன். அவங்க கண்ணு முன்னால நீ வாழ்ந்து ஜெயிச்சு காட்டுறதே அவர்களை பழிவாங்குவதற்கு 1000 முறை பழிவாங்குவதற்கு சமமாக இருக்கும். எப்போதும் எல்லார்கிட்டையும் நீ அன்பா பழகு, நேர்மையா இரு. ஆனால் யாராவது உன் வாழ்க்கையில குறுக்க வந்தாங்க, பிரச்சனைகளை கொடுத்தாங்கன்னா அந்த பிரச்சனைகளை நீ வார்த்தைகளாலேயோ அல்லது செயல்களாலேயோ கோபமாகவோ வெறுப்பாகவோ காட்டக்கூடாது. வாழ்க்கையை நல்லா வாழ்ந்து காட்டி ஜெயிச்சு நின்றுடணும் என் செல்வமே. நீ எல்லார்கிட்டையும் அன்பா இருந்தா எல்லாரும் உன்னை அவமானப்படுத்த முயற்சி செய்வாங்க. உண்மையா நேர்மையா இருந்தீன்னா வாழ்க்கை உனக்கு தோல்வியை கொடுக்கும். ஆனா இது எல்லாத்தையும் சமாளிச்சு நீ கடந்து வந்துடணும் என் செல்வமே. நீ வாழ்வதற்கு பணம் எவ்வளவு அவசியமானதுன்னு எனக்கு தெரியும். ஆனா மனிதன் வாழ பணம் மட்டுமே போதாது. மன நிம்மதியும் அன்பும் பாசமும் நட்பும் காதல்னு எல்லாமே மனிதன் வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயங்களா இருக்கு. இது கொடுக்குற சந்தோஷத்தை வெறும் பணத்தால் மட்டும் கொடுக்க முடியாதல்லவா? அப்படி பணம் வந்தாலும் அது நிரந்தரமா நிலையா ஒருத்தர் கையில வாழும் காலம் முழுவதும் தங்கும்னு சொல்ல முடியாது. அதனால நிரந்தரமான நல்ல விஷயங்களை நேசி. உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நானும் இருந்து உன் வாழ்க்கைக்கு நிலையானதையும் நிரந்தரமானதையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுப்பேன். நீ உறவுகளோடு சொந்த பந்தத்தோடு இருக்கும்போது என் பார்வை மட்டும்தான் உன் மீது இருக்கும். ஆனால் நீ தனியாக இருக்கும்போது நானே உன் கூட வந்து துணைக்கி நிற்பேன். உன் மனசு வலிக்கும் போதும் வேதனைப்படும் போதெல்லாம் இந்த அப்பன் முருகனை நோக்கி ஓடிவா. எல்லாவற்றையும் உனக்கு சரியாக்கி உன் வாழ்க்கையை சந்தோஷத்துக்குரியதாக ஆக்கி காட்டிடுவேன் செல்வமே. யார் உன்னை புறக்கணித்தாலும் நிராகரித்தாலும் ஒதுக்கி வச்சாலும் உன்னை திட்டினாலும் தூற்றினாலும் மௌனமாக இருந்துவிடு. அதுக்கப்புறம் காலமாக நான் இருந்து உன் வாழ்க்கையின் மூலமாக அவர்களுக்கு பதில் சொல்லுவேன். உன் வருங்காலத்தை வசந்த காலமாக அழகான வாழ்க்கை காலமாக நான் மாற்றி காட்டி அவங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு உன்னை நல்ல நிலைமைக்கு உயர்த்துவேன் என் செல்வமே. உன் மனசுல எவ்வளவோ கவலைகளும் கஷ்டமும் இருந்தாலும் கூட இந்த முருகனை நாடி வந்துட்டீனா அது அனைத்தையும் ஒன்றுமில்லாமல் போகச் செய்து உன்னை சந்தோஷமாய் நான் வாழ வைப்பேன். நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் ஒப்படைக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. கோபத்தில் நீ பேசும் வார்த்தைகள் உன் வாழ்க்கையை கெடுத்துடும் அழிச்சிடும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போதும் அன்பான வார்த்தைகளை பேச பழகு. ஆதங்கத்திலையும் வருத்தத்திலையும் கோபத்திலையும் நீ எந்த வார்த்தைகளையும் யாரிடமும் அள்ளி தெளிச்சிட வேணாம். ஏன்னா நீ நிஜமாவே யாரையும் பழிவாங்கணும்னு நினைக்கவும் மாட்ட, யாரும் கெட்டு போகணும்னு ஆசைப்படவும் மாட்ட. ஆனால் ஒருத்தர் செஞ்ச கெட்ட விஷயம் உன் மனசில் ஆதங்கத்தையும் வருத்தத்தையும் உண்டாக்கியதின் காரணமாக உன் மன கஷ்டத்தை நீ யார்ட்டையாவது சொல்லுவ. ஆனால் அவங்க அதை 1க்கு 10 எல்லாருக்கிட்டையும் சொல்லி நீ தப்பான ஆளுங்கிற மாதிரி இந்த உலகத்தில் உன்னை காட்டுவாங்க. அதனால் உன் மனசில் என்ன இருந்தாலும் அதை யாரிடமும் வெளிக்காட்டி கொள்ளாதே. எதை சொல்கிறதா இருந்தாலும் இந்த அப்பன் முருகன் என்னிடம் வந்து சொல்லு.
உனக்கான நல்லது அனைத்தையும் உன் சார்பில் உனக்காக நான் செஞ்சு கொடுப்பேன். நீ எப்போதும் சந்தோஷமாக சிரிச்ச முகத்தோடு உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழணும். காரணமே இல்லாமல் சண்டை போட்டு அதுக்காக சமாதானம் செஞ்ச வாழ்க்கை காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ சண்டை போடுறத விட ரொம்ப யோசிக்கிறது சமாதானம் ஆகிறதுக்கும். எல்லா மனிதர்கள் மனசுலையும் தான் தாங்கிற தலகனமும் கர்வமும் இப்போ கொஞ்சம் அதிகமாகிறத நான் பார்க்குறேன். என்ன அன்பு பிள்ளையே, நல்லது செய்கிறதுக்கும் இறங்கி போகிறதுக்கும் விட்டு கொடுக்கறதுக்கும் முதலாளாக நீ இறங்கி போகிறதுல தப்பே இல்லை. ஒரு முறை இருமுறை விட்டு கொடுத்து பாரு. அவங்க உன்னை புரிஞ்சுக்கவே இல்லைனா அப்புறம் நிரந்தரமாக அவங்கள விட்டு விலகிடேன் செல்வமே. எப்போதும் உன் வாழ்க்கை பாதையில், நீ போகிற பாதையில், உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் எல்லாமே சரியாக நடக்கும்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் உன் பிரச்சனையை அடுத்தவங்க கிட்ட போய் நீ சொன்னீன்னா உனக்காக ஆறுதல் சொல்லுபவர்கள் சில பேர் தான். ஆனால் நீ கஷ்டப்படுறத பார்த்து ஆனந்தப்படுபவர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. உனக்கு நல்லா வேணும்னு உன் முதுகுக்கு பின்னால் பேசக்கூடிய இப்படிப்பட்ட துரோகிகள் முன்பாக உன் பிரச்சனை எதையுமே நீ வெளிக்காட்டிக்காத. உன் கஷ்டமாக இருந்தாலும் கவலையாக இருந்தாலும் மனப்பிரச்சனையாக இருந்தாலும் பணப்பிரச்சனையாக இருந்தாலுமே கூட அதை இந்த முருகன் கிட்ட வந்து சொல்லு. உனக்காக சரி செய்ய நான் மட்டும்தானே இருக்கேன். மற்ற மனிதர்கள் யாரிடம் நீ போய் சொன்னாலும் அவங்க அதை சரி செய்கிறதுக்கு பதிலாக அதை நினச்சி சந்தோஷப்படக்கூடியவர்களாகத்தான் இருப்பாங்க. உன்னோடு நான் இருந்து உனக்கான எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு தரேன். என் மேலே நீ எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கதை பார்த்து நானே பிரமிச்சு வியந்து போய் தான் உனக்கு நல்லது செய்யணும்னு ஓடி வந்திருக்கேன். நான் உனக்கு என்ன செஞ்சிட்டேன்னு என்னையே யோசிக்க வைக்கிற அளவுக்கு என் மீது அதிக அன்பும் பக்தியும் நம்பிக்கையும் அல்லவா நீ வச்சிருக்கிற? கண்டிப்பா என்னை முழுமையா நம்பக்கூடிய உன் வாழ்க்கையில எல்லாரும் உன்னை அதிர்ஷ்டசாலின்னு சொல்ற அளவுக்கு உனக்கானதை நான் அள்ளி அள்ளி கொடுக்க போறேன். நீ எப்போதுமே யதார்த்தமா இருக்கிறதும் இந்த வாழ்க்கையின் யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்வதும் அவ்வளவு சுலபமானது கிடையாது. வாழ்க்கையின் யதார்த்தம் என்னங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. வாழ்க்கை எப்போதும் நல்லதையும் கெட்டதையும் உனக்கு மாற்றி மாற்றி கொடுத்தாலும் கூட நீ அதை நினச்சி சளைக்காம அனைத்தையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கணும். வலிகளையும் ஏமாற்றங்களையும் வேதனைகளையும் பார்த்தனே இது வாழ்க்கையின் யதார்த்தம்தான்றத புரிஞ்சுக்கணும் என் செல்வமே. எப்போதுமே கையில் இருக்கிற செல்வத்தையே மன நிறைவோடு சந்தோஷமாக ஏற்றுக்கணுமே தவிர எனக்கு இது இல்லை, எனக்கு அது கிடைக்கல, அது வாங்கலை, இது வாங்கலை, வீட்டில் அது குறையா இருக்குது, இது குறையா இருக்குன்னு எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டு நிம்மதி இல்லாமல் தவிச்சுக்கிட்டே இருப்பது சரி கிடையாது. ரொம்ப பேராசைப்பட்டினா அடுத்தவங்களை பார்த்து அதை போல் வாழ முடியலையே நினச்சினா அது உனக்கு நீயே தேடிக்கொள்ளும் வறுமையாகவே இருக்கும். பேராமசையும் பொறாமை குணமும் அடுத்தவங்களை போல வாழணுன்ற அந்த ஒப்பீட்டு எண்ணமும் உனக்குள்ள வேண்டாம். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் மனக்குறை இருக்க தான் செய்யுது. சில பேர் கிழிஞ்ச உடையோடு இருந்தால் அவங்கள பைத்தியம்னுவாங்க. ஆனால் இந்த உலகத்தில் இருக்க பல மனுஷர்கள் கிழிஞ்சு போன மனசோடு தானே நடமாடிக்கிட்டு இருக்காங்க. மனசில் எதையாவது ஒன்று குறையா நடப்பாங்க. தான் உடுத்துற உடை சரியில்லைன்னு நினைக்கிறவங்க சில பேர், தான் கிட்ட காசு இல்லை பணம் இல்லைன்னு நினைக்கிறவங்க சில பேர், தனக்கு சொந்த வீடு இல்லைன்னு நினைக்கிறவங்க சில பேர், தான் ரொம்ப ஏழையாக இருக்கும், தான் தாழ்ந்து இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு வகையில் தன்னை தாழ்த்தி கொண்டு நினைப்பவர்களாக, தன்னிடம் அழகு இல்லை, நிறம் இல்லை, குண்டா இருக்கும், ஒல்லியாக இருக்கும்னு தன்னைத்தானே குறைப்பட்டு கொள்ளும் மன நோயாளிகளாகத்தான் இந்த உலகத்தில் நடமாடிக்கிட்டு இருக்காங்க என் செல்வமே. நீ எப்போதும் உன்னை எந்த விதத்திலும் தாழ்வாக நினைக்கவும் வேண்டாம், உன்கிட்ட இருக்கிறத குறைவாகவும் நினைக்கவும் வேண்டாம். எல்லாவற்றையும் நிறைவாக நினைக்க பழகு. எதை யாருக்கு எந்த அளவில் எப்படி கொடுக்கணும்னு தெரிஞ்சுதான் நான் கொடுத்து வச்சிருக்கேன். நீ நல்ல குணத்தோடு இருந்தா கண்டிப்பாக உன்னை கோபுரம் போல உயர்த்தி காட்டுவேன். பணம் உள்ளவங்க அதில் கலசம் போல இருப்பாங்க, அதை மாற்றுவாங்க கலசத்தை. ஆனால் கோபுரத்தை ஒருபோதும் மாற்றுவது அசைக்கக்கூட செய்வதில்லை அல்லவா? நீ கோபுரமாக இரு. குணம் எப்போதும் இந்த உலகத்தில் நிலச்சி நிற்கும். உன் நல்ல குணத்துக்கு உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த அப்பன் முருகன் நான் செய்கிறேன். உன் மனசில் உன் வார்த்தைகளில் உள்ள வழிகளை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஒவ்வொரு நாளும் நீ தினமும் எதை நினச்சி வருத்தப்படுறன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான்
அது அனைத்தையும் சரி செய்வதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ அமைதியாக இருந்தால் கூட உன் மனதில் உள்ள மௌனத்தின் வலியை என்னால் புரிஞ்சுக்க முடியும். இப்போதே இந்த இரவோடு இரவாகவே உன் வாழ்வின் இருளை போக்கி நாளைய விடியலை உனக்கான வெளிச்சமான விடியலாக மாற்றி காட்டுவேன். எத்தனையோ பேர்கிட்ட நீயும் நல்லது நட்பு உறவுன்னு ஏமாந்து போய் இப்போ ஆறுதல் தேடி அதுவும் கிடைக்காம ஏமாற்றத்தோடு வாழ்வதை பார்த்துட்டு தான் உன் வாழ்க்கையில் ஏமாற்றம் அடைஞ்சது போதும், இனி மாற்றங்களுக்கு தயாராகன்னு சில மாற்றங்களை உருவாக்க ஓடி வந்தேன். எப்போதும் நீ உனக்குன்னு ஒரு தனி மதிப்பையும் மரியாதையும் தனித்துவத்தையும் வைத்துக்கொள்ளக்கூடிய ஆளாக இரு. அடுத்தவனுக்காக பாவம்னு இறக்கப்பட்டு ஏமாந்து போயிடாதே. நீ வேணான்னு சொல்கிறதால துன்பங்கள் உன் வாழ்க்கையில் வராமல் இருக்க போகிறதும் இல்லை. நீ வேணும்னு சொல்கிறதால இன்பங்கள் உனக்கு வந்து கைகளில் கிடச்சிக்கிட்டே இருக்க போகிறதும் இல்லை. இன்பமோ துன்பமோ நீ வேணும்னு சொன்னாலும் வேணான்னு சொன்னாலும் அது வர வேண்டிய நேரத்தில் சரியாக வந்து சேரும். உனக்கானது எதுவோ அதை கண்டிப்பாக உன் கைகளில் நான் ஒப்படைக்க தான் போகிறேன். என் அன்பு பிள்ளையான நீ எப்போதும் கையில் இருக்கிறதையும் கூட இருக்கிறதையும் பக்கத்தில் இருக்கிறதையும் பெருசாக நினைக்க பழகு. இந்த உலக மக்கள் எப்படி இருக்காங்கன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? வீதிக்கு வீதி பிள்ளையார் கோவில் இருந்தாலும் தொலைதூரத்தில் மலை மேலே இந்த முருகப்பெருமான் நானே இருந்தாலும் கூட எப்போதும் பக்கத்து ஊரில் இருக்கிற இன்னொருத்தரை தேடி தான் எல்லாரும் சாமி கும்பிட போகிறாங்க. எதுவாக இருந்தாலும் உயர்ந்த இடத்துல இருக்கணும், தூரமாக இருக்கணும், காசு பணம் செல்வம்னு பெருசாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த மனதை கொஞ்சம் மாற்றிக்கணும். இந்த உலகத்தில் மலை மேல் இருக்கும் இந்த அப்பன் முருகனே உன்னை ஆசீர்வதித்து அருள் செய்ய தயாராக காத்துக்கிட்டு இருக்கும்போது நீ ஏன் மற்றதை தேடி போகிறாய் என் செல்வமே? என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என்னுடைய உறவுகள் தான். எல்லா தெய்வமும் எனக்கு நெருங்கிய சொந்தமான உறவுகள் தான். நான் யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். நீ யாரை வணங்கினாலும் அவர்கள் மூலமாக நான் உனக்கு அருள் செய்ய தான் போகிறேன், நல்லதை கொடுக்க தான் போகிறேன். ஆனால் நீ அது இதுன்னு பொருள் மனிதர்களெல்லாம் ஏற்றத்தாழ்வு பார்த்து இப்போது தெய்வத்தையும் கூட உயர்வாகவும் தாழ்வாகவும் ஏற்றமாகவும் இரக்கமாகவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டியே. அதைத்தான் மாற்றிக்க சொல்கிறேன். எல்லா மனிதர்களும் சமம், எல்லா தெய்வங்களும் கடவுள்களும் கூட சமந்தான். உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்கும் விதி தான் காரணம்னு புலம்பிக்கிட்டே இருந்தீன்னா விதி உன் வாழ்க்கையை புரட்டி புரட்டி போட்டு உன்னை கஷ்டப்படுத்த தான் செய்யும். விதி உன்னை என்னதான் கஷ்டப்படுத்தினாலும் அதை உன் மதி கொண்டு சரி செய்ய முடியுன்ற நம்பிக்கையோடு அமைதியாக இரு. நீ அமைதியாக இருக்கிறத பார்த்து அந்த விதியை உன்னை விட்டு விலகி ஓடி போயிடும் என் செல்வமே. உன் கனவுகளை நனவாக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காகவே இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ வருத்தப்படுவ வேதனைப்படுவன்னு தெரிஞ்சாலும் வேணும்னே உன்னை காயப்படுத்தும் மனிதர்களை எல்லாம் இந்த அப்பன் முருகன் ஏன் பொறுப்பில் விட்டுடு. அவர்களுக்கு வலிக்கு வழியாக ஆறுதல் தரத்திற்கு தயாராகவே இந்த முருகன் அவர்களை நோக்கி போக போகிறேன். ஏன்னா நான் என்னதான் அன்பாக பாசமாக பொறுமையாக சொன்னாலும் புரிஞ்சுக்காத மனிதர்களுக்கு அவங்க செஞ்சதையே திரும்பி செஞ்சாதான் புரிஞ்சுக்கவே நிற்கும்போது நான் என்ன செய்ய முடியும்? நீ என்னதான் அன்பாக இருந்தாலும் கோபமாக இருந்தாலும் அதற்கான காரணம் என்ன என்பதை முழுவதும் அறிந்தவனாக இருக்கும் இந்த முருகன் ஒருபோதும் உன்னை விட்டு போக மாட்டேன். நீ செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் கூட மிகப்பெரிய வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க தயாராக இருக்கேன். எல்லாரும் செய்கிறதையே நீயும் செய்யணும்னு நினைக்காம உனக்கென ஒரு தனி பாதையை தேர்ந்தெடு. நீ போகும் பாதையில் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் உனக்கு புதையலும் பொக்கிஷமும் கிடைக்கும்படியும் இந்த அப்பன் முருகன் நல்லது செய்வேன். நீ எப்போதும் உன் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களை நினச்சி பாரு. நல்ல நினைவுகள் உன் வாழ்வில் மகிழ்ச்சியை தரும். நல்ல நினைவுகளை நினைக்கும் போது அது உனக்கு மனசுக்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் கூட கொடுக்கும். தேவையில்லாமல் கெட்ட விஷயங்களையும் கடந்த காலத்தில் நடந்த துக்க நிகழ்வுகளையும் பற்றி யோசிக்காதே. எந்த இடத்துல உன்னை வேணாம்னு தவிர்த்தார்களோ அதே இடத்துல நீ தான் வரணும், நீ தான் வேணும்னு சொல்லி கூப்பிடக்கூடிய அளவுக்கு உன்னை தவிர்க்கவே முடியாத மாபெரும் மரியாதைக்குரிய ஆளாக நான் உருவெடுக்க செய்வேன். கண்டிப்பாக மிகப்பெரிய உண்மையான வெற்றி உன் வாழ்வில் கிடைச்சே தீரும். எப்போதும் யார் அலட்சியப்படுத்தினாலும் நீ கண்டு கொள்ளாதே. யார் அவமதித்தாலும் நீ காதில் வாங்கிக்காதே. நீ செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சு உன் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து முன்னேறி போய்கிட்டே இரு. எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி இந்த அப்பன் முருகன் செய்வேன்.